கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் சார். வணக்கம். வணக்கம். தொகுதி மறுவரை சம்பந்தமா தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்னைக்கு ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. தொகுதி மறுவரைன்னா என்ன, அதனால தமிழ்நாட்டுக்கும் ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது? தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்முடைய முதல்வர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7 மாநிலங்களில் இருக்கக்கூடிய குறிப்பாக பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் வரவழைச்சி ஒரு கூட்டம் நடத்தினார். ஒரு கூட்டு இயக்கமாக இதை தொடங்கியிருக்கார். எந்த நோக்கத்துக்காக தொடங்கியிருக்காருன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி ஆளக்கூடிய பாஜக யாருன்னு முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் தொகுதி வரையறையை இப்போ தொடங்குறாங்க, அவங்க பண்ணுறாங்க, இவங்க எந்த நோக்கத்துக்காக பண்ணுவாங்க, எப்படி பண்ணுவாங்க, இவங்களுடைய தொடர்ச்சியாக எடுக்கக்கூடிய இவங்களுடைய நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கோல்வால்கர் தான் இவங்களுடைய தலைவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாநிலங்களே இருக்கக்கூடாது, மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கக்கூடாது, மாநிலங்கள்னே ஒன்று இருக்கக்கூடாது, இந்தியாவுக்கு கிட்ட கட்டுப்பட்டு தான் இருக்கணும், தனி முதலமைச்சர் இந்த அமைச்சர்கள் இந்த மாதிரியான கட்டமைப்புலேயே இருக்கக்கூடாது, இந்த கட்டமைப்புலேயே இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஒரு மொழி தான் இருக்கணும், ஒரே நாடாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கோல்வால்கருடைய தலைவர் கோல்வால்கருடைய அந்த 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 செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்தும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திட்டமும் இவங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை முன்கூட்டியே புரிஞ்சு கொண்ட நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் பார்த்தீங்கன்னா இது நாக்பூரி நாசகார திட்டம் அப்படின்னு பதிவு பண்ணார். ரொம்ப முக்கியமான அந்த வார்த்தை, ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, நாக்பூரோட நாசகார திட்டம் அப்படின்னு. ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் என்னென்னா ஒவ்வொரு மாநிலங்களையும் அழிப்பது. முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் அந்த மாநிலத்தினுடைய மொழிகள் அழிப்பது, இப்போ இந்தி திணிப்பு, அப்புறம் ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடுன்ற மாதிரிலாம் கொண்டு போகிறது. அப்போ இதனுடைய நோக்கம் என்னென்னா, ஒரே தேர்தல் ஒரே நாடு அப்படிங்கிறது நோக்கம் என்னென்னா, இப்போ பல்வேறு தேசிய இனங்கள் அடங்கிய ஒரு கூட்டமைப்பு தான் இந்தியா. அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இவங்களுடைய நோக்கம். எல்லாமே இந்த இனங்களை அழிப்பது. ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்குது, ஒரு பண்பாடு இருக்குது, ஒரு கோரிக்கை இருக்குது. அதை எல்லாமே வீழ்த்தணும் அப்படிங்கிறது இவங்களுடைய தலைவர்களுடைய கோரிக்கை, ஆர்எஸ்எஸ் தலைவருடைய கோரிக்கை. இந்த கோரிக்கை ஒவ்வொன்றா அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்திக்கு முன்னுரிமை வழங்குவது, சமஸ்கிருதத்துக்கு முன்னுரிமை வழங்குவது, ஒவ்வொரு மொழியில் அந்தந்த தேசிய மொழியில் அழிப்பதற்கான வேலையில் அவங்க தொடங்குறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக புரிந்து கொண்ட நம்முடைய முதல்வர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ சில ஆர்எஸ்எஸ் கைக்கூலிகள் என்ன பேசுகிறாங்கன்னா, இப்போ எதுக்கு அவசரம், அதான் அமித்ஷா சொல்லிட்டாரு, அதான் மோடி சொல்லிட்டாரு, அப்படிலாம் தமிழ்நாட்டுக்கு எண்ணிக்கை குறையாதுன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் குறிப்பாக பாஜகவுடைய செயல்பாட்டுக்கு ஆதரவாக சில தலைவர்கள் இங்கே பேசிட்டு நம்ம இங்கே கூட சொன்னோம். அதான் அண்ணாமலை, சீமான் போன்ற தலைவர்கள்லாம் இன்னைக்கு இங்கே பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அப்படி இல்லை. ஏன்னா எப்பயுமே இவங்க பேசுவது ஒன்று செய்வது ஒன்றாக தான் இருக்கும். பேசுகிறபடி அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்கிறதில்ல, மோடி என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்கிறதில்ல, எந்த ஒரு திட்டத்திலையும் அவங்க அந்த மாதிரி செய்கிறதில்ல. அவங்களுடைய உள்நோக்கம் அப்படிங்கிறது அவங்களுடைய இன்டென்ட் என்னன்றதை திராவிட இயக்க சித்தாந்தத்தில் வளர்ந்த முதல்வர், திராவிட மாடல் முதல்வர் அவர் மிக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7 மாநிலங்கள் இருக்கக்கூடிய முதல்வர்கள், அந்த சில அரசியல் கட்சி தலைவர்களையுமே அழைச்சி இன்றைக்கி கூட்டம் நடத்தியிருக்காரு. அந்த கூட்டம் நடத்துறதுல அவங்க முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. என்னென்னா இந்த 7 மாநிலங்களுடைய எம்பிக்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்காக இந்த மறுவரை, அதாவது மறுவரையே செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, ஃபேர் டெலிமிட்டேஷன் இதை செய்யக்கூடாதுன்னு அவர் சொல்லலை, சரிங்களா? சரி, அவர் என்ன சொல்றாருன்னா நியாயமான தொகுதி வரையறை பண்ணுங்க, ஃபேர் டெலிமிட்டேஷன், அதை நேர்மையாக நீங்கள் பண்ணுங்க அப்படின்றதுதான் நம்முடைய முதல்வருடைய கோரிக்கை. நீங்கள் வரையறை பண்ண வேணான்னு சொல்லலை. இப்போ 10 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி அப்படின்னு ஒரு வரையறை இருக்குது. இது இப்படி பண்ணும்போது தமிழ்நாட்டுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 12 தொகுதி குறையும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு நம்முடைய முதல்வர் அவர்கள் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, தென் மாநில அளவில் பார்க்கும்போது 100 தொகுதிகள் நமக்கு குறையும் அப்படிங்கிறத அவர் முன்கூட்டியே உணர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய முதல்வர் பினராயி விஜயன் இந்த கருத்தை பதிவு செஞ்சுருக்காரு. தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மணிப்பூர் எடுத்துக்கோங்க. மணிப்பூரில் ஒரு எம்பி, மணிப்பூர் பற்றி எரியுது. அந்த மக்களுக்கான குரலாக இன்றைக்கி மணிப்பூரில் ஒரு எம்பி பேசி அங்கே ஏதாவது எடுபடுதா? ஒரு வாக்கெடுப்பு நடத்தியாவது வெற்றி பெற முடியுமா? குரல் வாக்கெடுப்புலையும் வெற்றி பெற முடியாது, வாக்கெடுப்புலையும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் தான் மணிப்பூருக்கு இருக்குது. இன்றைக்கி மணிப்பூர் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. மணிப்பூர் மக்களை அப்புறம் மோடி சந்திக்கலை, உள்துறை அமைச்சர் சந்திக்கலை, எந்த விதமான நியாயமான நடவடிக்கையும் அங்கே இல்லை, ஒரு சார்ந்து தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் பேசுவதற்கு தான் பார்லிமெண்ட் இருக்கும்.
அப்போ ஒரு நபரால் வெற்றி பெற முடியல. நம்ம 40 பேர் இருந்துமே இன்னைக்கு மும்மொழி கொள்கையை திணிக்கிறது, அவங்களுடைய விருப்பம் என்னென்னலாம் அந்த தமிழ்நாட்டில் திணிக்க முடியுமோ அதெல்லாம் திணிக்கக்கூடிய வேலையில் வந்து இன்னைக்கு மோடி அரசு செய்யுது. அப்போ இதை முன்கூட்டியே உணர்ந்து தான் இன்னைக்கு இந்த கூட்டத்தை நடத்தியிருக்காரு. இந்த கூட்டத்தில் அவர் ரொம்ப சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆண்டுகளுக்கு நீங்கள் தள்ளி வைக்கணும் அப்படின்ற கோரிக்கையை சொல்லியிருக்காரு. பார்லிமெண்ட்டில் எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கணும், 7 மாநில எம்பிக்கள் குரல் கொடுக்கணும். அதே சமயத்தில் கூட்டு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக வந்து பிரதமரை நேரடியாக சந்திச்சும் நம்ம முறையிடுன்ற ஒரு கோரிக்கையும் எழுதி வச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிராக, அதாவது நியாயமான தொகுதி வரையறையை செய்யக்கூடாது, நியாயமற்ற முறையில் செய்யக்கூடாது, நியாயமாக தான் செய்யணுன்ற அடிப்படையில் இந்த தீர்மானங்களை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைவேற்றிருக்காரு. இல்லை, இது உண்மையிலே நம்முடைய முதல்வர் அவர்கள் மிகுந்த கவனத்தோடு தொலைநோக்கு பார்வையோடு தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள், ஏன்னா பாஜகவுடைய செல்வாக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள்லாம் செல்வாக்கு அதிகமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு இதையுமே அவங்க பயன்படுத்த பார்க்குறாங்க, இது அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த பார்க்குறாங்க. அதாவது பெரும்பான்மை மட்டுமே ஜனநாயகம் அல்ல, பெரும்பான்மையுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறது மட்டுமே ஜனநாயகம் அல்ல, சிறுபான்மையாக இருக்கக்கூடிய அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுறது தான் ஜனநாயகம். அப்போ ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு மோசமான ஒரு செயல்பாட்டில் இன்னைக்கு பாஜக ஈடுபடுவதை உணர்ந்துதான் இன்னைக்கு திராவிட மாடல் முதல்வர் வந்து தடுக்க முயற்சித்திருக்காரு. ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அதை செஞ்சிருக்காரு. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன்னு நினைக்க வேண்டியதில்லை. உண்மையிலே எச் ராஜாவுக்கு வந்து நம்ம வந்து இனிப்பு தான் கொடுக்கணும். ஸ்டாலின் இஸ் டேஞ்சரஸ் மோர் தென் கருணாநிதி அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சதுக்கு நம்ம வந்து எச் ராஜாவுக்கு இனிப்பு வழங்கணும், அவரை கைத்தட்டி பாராட்டணும். இதில் பார்த்தோம்னா ஒன்றிய அரசு சார்பாக இது சம்பந்தமான எந்த ஒரு அறிக்கையே வெளியில்லை. ஆனால் திட்டமிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பிரிவினவாதத்தை பண்றாங்கமான ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் அப்படின்னு தமிழில் பட்ஜெட்டில் போட்ட உடனே தேச விரோதம்னாங்க, பிரிவினவாதம்னாங்க. நம்முடைய மொழியை நம்முடைய பட்ஜெட்டில் பயன்படுத்துவது எப்படி பிரிவினவாதமாக இருக்கும்? தமிழ் மொழி மும்மொழி கொள்கையை நீங்கள் திணிக்கிறீங்க, ஹிந்தி நீங்கள் கட்டாயம் கற்றுக்கணுன்றீங்க. இந்தியை கற்றுக்கிறதுல இங்கே யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் அவர் விருப்பப்படி கற்றுக்கிட்டா தப்பு இல்லை. ஆனால் கட்டாயமாக நீங்கள் திணிக்கின்றப்ப எதிர்க்கிறது அது எப்படி தேச விரோதமாகும்? அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய உள்நோக்கம் தெரியும்ல, உங்களுடைய சித்தாந்தம் என்னன்னு தெரிஞ்சவர். இப்போ நீங்கள் மற்ற மாநில முதல்வர்கள்ட்ட நீங்கள் பேசுகிற மாதிரி இங்கே தமிழ்நாட்டு முதல்வர்கிட்ட பேச முடியாது. ஏன்னா உங்கள் சித்தாந்தம் என்ன, ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் என்ன, இந்துத்துவோட சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்தவர்கள் திராவிட இயக்க தலைவர்கள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் மொழி அளிப்பது, கலாச்சார பண்பாடுகள் அளிப்பது, மாநிலங்கள் அளிப்பது, குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல்வர் பதிவில் இல்லாமல் செய்வது, மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லாமல் செய்வது, இன்னைக்கு கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வாங்கன்னு நம்ம கேட்குறோம், மாநில பட்டியல் கொண்டு வர்றதுக்கு தடுக்கிறது, இப்படி பல வேலைகளை செய்கிறீங்க. இன்னைக்கு அமெரிக்கா பார்த்தீங்கன்னா தன்னுடைய செலவினங்களை குறைப்பதற்காக அமெரிக்கா மாநிலங்களுடைய பட்டியலுக்கு கல்வியை மாற்றிருக்கு. இன்னைக்கு ட்ரம்ப் கையெழுத்து போட்டிருக்காரு, மாநிலங்களுக்கு மாற்றிருக்காங்க. ஆனால் இவங்களுடைய நோக்கம் ஏன் தன்னுடைய ஒன்றிய அரசு கையில் வச்சிருக்காங்கன்னா, இவங்க இந்துத்துவ திணிப்பு அந்த பாசிச போக்கையெல்லாம் மாணவர்களிடம் திணிப்பதற்காக ராமர் தான் கடவுளாக இருந்தார், ராமர் பாலம் உண்மை, இப்படி போலியான செய்திகளை சீதையை பற்றி போடுவதற்கு, யாரெல்லாம் சூத்திரர்கள் அப்படின்னு கேள்வி எழுப்புவதற்கு பாடத்திட்டங்கள்ல. சூத்திரர்கள்னா வேசி மகன் அர்த்தம். அது இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை பிற்படுத்தப்பட்ட மக்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சொல்லு. யார் சூத்திரர்கள் அப்படின்னு பாடத்திட்டத்தில் கேள்வியாக எழுப்புறாங்க. அப்போ எவ்வளவு மோசமான ஒரு பாடத்திட்டத்தை பாஜக அரசு மாணவர்கள் மத்தியில் திணிக்க பார்க்குது. அப்போ இதையெல்லாம் உணர்ந்து எதிர்க்கிறாரு. இதை எதிர்த்தா பிரிவினவாதம்னா இது பிரிவினவாதம் கிடையாது. இதை நீங்கள் பிரிவினவாதம் பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் செய்யதான் செய்வோம். இது எங்களை பாதுகாக்கும் நடவடிக்கை. இதை கண்டிச்சு கூட இன்னைக்கு பாஜக தலைவர் கூட அண்ணாமலை அவர் ஒரு கருப்பு கொடி போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இல்லை, அவர் வீட்டுக்கு வாசலே நின்று கருப்பு கொடி போராட்டம் அறிவிக்கிறாரு. வீட்டு வாசலே நின்று அவரையும் அடிச்சுக்கிறாரு, சாட்டையால் அடிச்சுக்கிறாரு, நான் செருப்பு போட மாட்டேன்னு சொல்லிக்கிறாரு. இது மாதிரி கோமாளித்தனங்களை செய்வதற்கு தான் அவர் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தாரா என்னன்னு தெரியல. அவர் லண்டன் யூனிவர்சிட்டியில் படித்தது கூட ஆக்ஸ்போர்ட்லாம் படிச்சது. அதான் லண்டன் ஆக்ஸ்போர்ட்டில் அவர் படித்தது பார்த்தீங்கன்னா இந்த கோமாளித்தனங்களை செய்வதற்கு தான் படிச்சுட்டு வந்தாரான்னு தெரியல. ஒரு மிக தெளிவாக அவர் பதிவு செய்கிறாரு. முதல்வர்கள் மிக தெளிவாக பதிவு செய்கிறாரு. இதில் பாஜக அவர்களோட சொல்கிறாங்களே, பாஜக தமிழ்நாட்டுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்கணும். பாஜக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் பாஜக இருக்குது. கேரளாவில் மாட்டுக்கறி தடைன்னு சொன்னால் கேரளாவில் இருக்கக்கூடிய பாஜகவினரே எதிர்ப்பாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய பாஜகவினரே எதிர்க்கக்கூடிய ஒரு அளவு சூழ்நிலை தான் அங்கே இருக்குது. அப்போ இங்கே தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு மும்மொழி கொள்கையை கொண்டு திணிக்கும் போது இந்தி இசைன்னா எனக்கு கோவம் வருது, அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இந்தி எதிர்ங்க, விருப்பப்பட்டவங்க படிச்சுட்டு போகிறான். ஏன் நீங்கள் இந்தியை திணிக்கிறீங்க? நீங்கள் கேள்வி எழுப்புங்க. நீங்கள் கேள்வி எழுப்புனா நீங்கள் தமிழ் இசைன்னு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் கேள்வி எழுப்புனா நீங்கள் இந்தி இசை தான். அப்போ
தமிழிசையாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், எல்முருகனாக இருக்கட்டும், இவர்கள்லாம் யாராக இருக்காங்கன்னா இவங்க தான் துரோகிகளாக இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறாங்க, தமிழர்களுக்கு துரோகம் செய்கிறாங்க, தமிழுக்கு துரோகம் செய்கிறாங்க. நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கோ தமிழர்களுக்கோ துரோகம் செய்யலாம். தமிழ்நாட்டை 2000 ஆண்டுகள் மரபு இருக்குது. இன்றைக்கி வந்து நம்முடைய தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்திலே பதிவு செஞ்சுருக்காரு, சிவாஜியால் கூட நம்ம தமிழ்நாட்டை பிடிக்க முடியல, கனிஷ்கரால் பிடிக்க முடியல, பல வட இந்திய தலைவர்கள் மூலம் பலருமே வந்து தமிழ்நாட்டை வந்து ஒன்றும் ஒடுக்க முடியல, வைக்க முடியல, அவங்க ஆட்சி அதிகாரம் பண்ண முடியல, நீங்களுமே பண்ண முடியாது அப்படின்றத மிக தெளிவாக எடுத்து. இதுதான் தமிழ்நாட்டு வரலாறு. இந்த மரபை பாதுகாப்பது தான் திராவிட இயக்கம். இந்த மரபை சரியாக நம்முடைய திராவிட இயக்க முதல்வர் பாதுகாக்கிறாருன்னா பாதுகாக்கிறார். அப்போ அவரோடு நாம் நிற்பது தான் சரியாக இருக்கும். அதுதான் சரியான ஒரு தமிழர்களுடைய இன்னைக்கு இதெல்லாம் தமிழர்கள்லாம் அவர் பின்னாடி நிற்க வேண்டியது ஒரு கட்டாய ஒரு தேவையாகவே இருக்கு, அவசியமாக இருக்குது. ஏன்னா அவர் தமிழையும் தமிழர்களையும் தமிழ்நாட்டு இலக்கியங்களையும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உரிமைகளையும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிபோகடாமல் தடுப்பதற்கு இன்னைக்கு முன்னணியில் இருக்கார். இன்னைக்கு ஒருவேளை எடப்பாடி முதல்வராக இருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிருக்கும் பாஜகவுக்கு மும்மொழி கொள்கையை திணிப்பதற்கு. அவர்கள் என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ, ராமர் பாலம் உண்மைன்னா உண்மை, ஆமாம் ராமர் உண்மை, ராமர் தான் கடவுள்னா ராமர் தான் கடவுள், எல்லாத்தையும் திணிச்சுட்டு போயிடுவாங்க. எந்த ஒரு எதிர்ப்பும் அவங்க தெரிவிக்க போகிறதில்லை. ஏன்னா இந்தி எழுத்துக்களை நிந்தி தேர்வு இல்லைன்னா அனுமதிச்சவங்க தான் அவங்க. அப்போ யார் எதிர்க்கிறா தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக இன்றைக்கி யார் பேசுகிறா, யார் எதிர்க்கிறான்னா தமிழ்நாட்டு உரிமைக்காக பேசக்கூடிய நம்முடைய திராவிட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான். அப்போ அவருக்கு பின்னாடி நிற்பது தான் சரியாக இருக்கும். அண்ணாமலை பின்னாடி நிற்க முடியாது. தொகுதி மறுவரை சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றி சார். நன்றி.